இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கலை, அதே மாதிரி பச்சை மிளகாவும் சேர்க்கலை. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸு. ஸோ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தனி மிளகாய் தூள் அதுவுமே சேர்க்கலை. ஸோ காரத்துக்காக நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள், அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எதுவுமே சேர்க்கலை. 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஜாஸ்தியாக ஹீட்டும் ஆகாது. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே இந்த பச்சை பட்டாணியை ஒரு 7 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு, சுண்டலும் வேக வச்சு தான் போட்டிருக்கு. அதனால் 2 விசில் வந்தால் போதும். இப்போது இதில் ஊற்றுறதுக்காக ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய், 10 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது 2 விசில் விட்டு தம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் வெஜ் குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.